நடிகர் அஜித் அவர்களோட தாயார் சமீபத்தில இறந்து போயிருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவங்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவங்க இறக்கிறதற்கு முன்னாடி உயிலை யார் பேர்ல எழுதி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட முக்கியமான நட்சத்திரங்கள்ல ஒருவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். சமீபத்தில இவரு கார் ரேஸ்ல ரொம்பவே தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காரு. அண்ட் சமீபத்தில கூட அவரு துபாயில நடைபெற்று வந்துட்டு இருக்க ரேஸ்ல தான் பங்கு பெற்று துபாயில் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில் நேற்று இரவு தூக்கத்தோடையே அஜித்குமார் அவர்களுடைய அம்மா மோகினி அவர்களோட உயிர் பிரிந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து திரை பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் நடிகர் அஜித்குமார் அவர்களோட ரசிகர்களும் தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் மோகினி அவர்களை பற்றின ஏகப்பட்ட செய்திகளும் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் அவங்களோட சொத்துக்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. நடிகர் அஜித்குமார் அவர்கள் இப்போ ஒரு படம் நடித்து பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அம்மா நம்பி தான் இருந்திருப்பார் இல்லையா. அப்போ அவங்க கொஞ்சம் உழைச்சி காசு சம்பாரிச்சு வச்சுருந்துருக்காங்க. ஒரு சில இடங்கள் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பர்சனலாக ஒரு சில சொத்துக்கள் இருந்திருக்கு. அதாவது அஜித்குமாராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜித்குமார் அவர்களுடைய அப்பா அம்மா சம்பாரித்து வச்சிருந்த சொத்துக்கள் கொஞ்சம் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு சொத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. பட் அவங்களுக்கு அது போய் சேரணும். ஆனால் அவங்க அதை விரும்பலை. அதனால் என்னோட பேர குழந்தைகளுக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்களோட அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க மனைவி பேர்லேயும் கொஞ்சம் சொத்துக்களை வச்சுட்டு தான் அவர் போயிருந்தார். இப்போ அவங்களும் அந்த சொத்துக்களையும் சேர்த்து அவங்களோட பேர குழந்தைகளுக்கே எல்லாம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி உயிர் எழுதி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா அவங்க அந்தளவுக்கு அவங்க குடும்பத்தை நேசிச்சிருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சர் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு டைரக்டர் ஹச் வினோத் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பதில் ஒன்று சொல்லியிருந்திருக்காரு. ஹச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி நடிகராக இருக்கும்போது ஒத்துக்கொண்ட கடைசி படம் தான் ஜனநாயகன். இந்த ஒரு படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டியது. பட் ஒரு சில காரணங்களால் இந்த படம் தள்ளி போயிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் சாரோட அரசியல் வருகையால் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் சமீபத்தில் ஆன்லைனில் லீக் ஆகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த படம் எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழு இப்போ வரைக்கும் சொல்லலை. இதனால் படத்தோட டைரக்டர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படம் வரும்போது வரும், கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. விஜய் சாரே முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக படம் கூடிய சீக்கிரம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.